பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை இனி எப்படி இருக்கும் என்று கவலைப்படாதே. என்று என்னை நீ சரணடைந்தாயோ அப்போதே நீ வெற்றி படிக்கட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டாய். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நான் சொல்லும் மந்திரத்தை தெரிந்து கொள். இந்த மந்திரம் மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டால் இனி உன் வாழ்க்கையில் கவலைகளுக்கு இடமே இல்லை. அந்த மந்திரம், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. பணம், பொருள், பதவி, அதிகாரம், உறவுகள், உடல்நிலை என இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. இது உனக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே. ஆனால் என்றும் நிலையானது அன்பு மட்டுமே. இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான். அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து. யாரிடமும் பாரமும் பகைமை காட்டாதே. இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் மன வலிமையோடு நிதானத்தோடு உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே. வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் கடவுள் தரும் வரங்கள். அவற்றுள் உனக்கு சில சிரிப்பை ஏற்படுத்தும், சில உனக்கு கண்ணீரை வரவழைக்கும். உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனைகள் தடங்கல்கள் வந்தாலும் அவற்றை என் அருளால் தகர்த்து எறிவாய். நீ வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் அருள்வேன். இயற்கையை யாராலும் தடுக்க முடியாது. அதை போலவே தான் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. வாழ்க்கையில் நீண்ட காலமாய் உன்னை தடுத்து நிறுத்திய தடுப்பு சுவர்கள் எல்லாம் மறைந்து உனக்கான இனிய உலகம் துவங்க உள்ளது. எல்லாம் சீக்கிரமாய் அமையும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களும் நிம்மதிகளும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. என்றும் என் அரவணைப்பிலேயே வாழ்வாய். உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல். இனி என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பெறுவாய். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கு நான் துணை நிற்பேன். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு. நான் கைவிட மாட்டேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி செய்வேன். உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாதே. நிச்சயம் வெற்றி கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின் படி நடப்பவையே. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மை செய்.
உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அத்தர்மமே இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய். உண்மை அது அல்ல. அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துன்பங்களை அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரியும். நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அதை சோதிக்க எல்லா சோதனைகள் நடைபெறத்தான் செய்யும். இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? சுலபமாக கடவுள் படைக்கலாமே என்று உன் நினைப்பு நகைச்சுவையாய் தெரிகிறது. நீ ஒரு பொருளை உன் அறிவாற்றலால் உருவாக்குகிறாய். அது ஜெயிக்க அதற்கு நீ எடுக்கும் வழிமுறைகள் சுலபமாக உள்ளதா? இல்லையே. உன்னை உருவாக்க எடுத்த வழிமுறைகள், உனக்கு ஏற்படும் வலிகளும் போராட்டங்களும் எல்லாம் உன்னை படைத்த எனக்குதான். உனக்குள் உள்ள ஆன்மாதான் நான். உன் வலிகளை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் உருவாக்கிய நீ என் உயிருக்கு நிகர். உனக்கு எந்த ஆபத்தையும் நிகழ விட மாட்டேன். அதனால் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே. உன்னை விட்டு யார் விலகினாலும் கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நல்லவனோ கெட்டவனோ என நான் பார்ப்பதில்லை. என்னை சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்துக் கொள்வான். அதற்கேற்ப பலன் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தராசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதே போல என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன். அதை புரிந்து கொள்ளும் ஆட்கள் தான் குறைவு. இந்த உலகில் மனிதன் தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளத்தான் அதிகம் போராட வேண்டி இருக்கிறது. அதற்கு காலமும் மௌனமும் நம்பிக்கையும் விட சிறந்த ஆறுதல் வேறொன்றும் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் செய்த தவறை மறைக்க அடுத்தவர்கள் மீது பழி போடாதே. முடிந்தவரை செய்த தீங்கை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுவிடு. அவர்கள் ஏற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இவ்வுலகில் வெற்றி பெற முடியும். இது காலத்தின் தீர்ப்பு. எவரையும் உயர்த்தி பிடிப்பதால் அவர்கள் உயர்ந்து விடுவதும் இல்லை, தாழ்த்தி பேசுவதால் அவர்கள் தாழ்ந்து விடுவதும் இல்லை. நீ உன்னுடைய ஆற்றலையும் கடமைகளையும் ஒழுங்காக செய். நீ எதையாவது மாற்ற விரும்பினால் முதலில் உன் எண்ணத்தை மாற்று. நீ மாறாமல் எதுவும் மாறாது. நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி எப்போதும் தோல்வி அடைவதில்லை. எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் இருந்துவிட்டால் எப்போதும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. இரக்க உணர்வு மிகுதியானால் துன்பங்கள் குறையும், மகிழ்ச்சி பன்மடங்காகும். அது மட்டுமின்றி இரக்கம் ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். அன்பு செலுத்தினால் மனிதன், இரக்கம் கொண்டால் புனிதன். எனவே கவலை கொள்ளாதே, கலங்காதே. நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணை நிற்பேன். நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் வெற்றி பெற போகிறாய். உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்கள் பெற்று மகிழ்ச்சியாக மாறப்போகிறது.
இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி செய்வேன். உனக்கு என்றும் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.